வெல்கம் பேக். இந்த வீடியோல Azure Database Services டீடைலா பார்க்கலாம். டேட்டாபேஸ்னு வரும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு விதமான டேட்டாபேசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரிலேஷனல், இன்னொன்னு நான் ரிலேஷனல். அதுவும் இல்லாம இப்போ ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஒரே ஒரு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரே ஒரு டேட்டாபேஸ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டோம், MySQL அல்லது Oracle அந்த மாதிரி. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர்கிடெக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. மைக்ரோ சர்வீசஸ் அப்படிங்கிற ஆர்கிடெக்சரை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அதுல ஒவ்வொரு மைக்ரோ சர்வீசஸ்க்கும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாபேசஸை ஃபாலோ பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருக்கு. அந்த மாதிரி நாம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் அதே டைம் இந்த டேட்டாபேஸை மேனேஜ் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ கிளவுட்ல நம்ம ஒரு டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஃபீச்சர்ஸ், அதாவது ஹை அவைலபிலிட்டி. சப்போஸ் வந்து நிறைய டிராஃபிக் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டட் ஃபீச்சர்ஸ். சப்போஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஹை அவைலபிலிட்டி எடுத்துக்கலாம். இந்த ஹை அவைலபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா அக்ராஸ் மல்டிபிள் ரீஜனில் நம்மளுடைய டேட்டாபேஸோடைய டேட்டாவை நம்ம ரிப்ளிகேட் பண்ணி வச்சுக்க முடியும். இதை ஜியோ ரிப்ளிகேஷன் சொல்லுவாங்க, ஜோன் ரிப்ளிகேஷன். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய டேட்டாவை ரிப்ளிகேட் பண்ணி ஹை அவைலபிலிட்டி என்ஷூர் பண்ண முடியும். அடுத்தது ஸ்கேலிங். இப்போ ஹை டிராஃபிக். இந்த ஹை டிராஃபிக்னு வரும்போது இந்த அப்ளிகேஷன் லாட் ஆஃப் டேட்டாவை உங்களுடைய டேட்டாபேஸ்லேருந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்கேலிங் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எந்த டைம்ல நம்மளுக்கு ஸ்கேலிங் வேணும் அப்படிங்கிறது நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து நம்ம வந்து சில கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேலிங் ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேலிங் வந்து ஆயிடும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரி பர்ஃபார்மன்ஸ். நாம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும் போது பார்த்துட்டீங்க அப்படின்னா சம்டைம் அது டிலே ஆகும், அப்ளிகேஷன் ஸ்லோவா இருக்கும். இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா இந்த கொரி பர்ஃபார்மன்ஸ் ஃபைன் டியூன் பண்ணாதான். இதுவும் கிளவுட்ல ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். இட்ஸ் மேனேஜ்டு சர்வீஸ். லாஸ்டா பார்த்துட்டீங்க அப்படின்னா மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன். ஸோ நிறைய சுச்சுவேஷன்ல பேக்கப் எடுக்கும் போது இருக்கட்டும், இல்ல சம்டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டவுன் டைம், அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நம்ம கிளவுட்ல ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும். கிளவுட்ல பார்த்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட டேட்டாபேஸ், அதாவது அஷூர் கிளவுட்ல எல்லா விதமான டேட்டாபேஸும் சப்போர்ட் பண்ணுது. பட் நான் இங்க உங்களுக்கு ஒரு அவுட்லைனா என்னென்ன டேட்டாபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அஷூர் SQL மேனேஜ்டு இன்ஸ்டன்ஸ், அஷூர் SQL டேட்டாபேஸ். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பர்பஸ் தான் யூஸ் பண்றோம். ஒரு டேட்டாபேஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் லெவல்ல மட்டும் நம்ம இங்க கிளவுட்ல திங்க் பண்ணக்கூடாது. அதை தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் லைக் பேக்கப், மைக்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்பஸா இருக்கும். பட் ரெண்டு விதமான வெர்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க, அதாவது ரெண்டு விதமான சர்வீசஸா கிளவுட்ல இருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கார் கம்பெனிக்கு போகும்போது ஒரே டைப் ஆஃப் கார், பட் பார்த்துட்டீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்தது நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணக்கூடிய MySQL, Postgres, அடுத்தது Cosmos DB. Cosmos DBங்கிறது வந்து மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா டேட்டாபேஸ் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இந்த பேஜ் வந்து அஷூர் டேட்டாபேஸோடைய அஃபிஷியல் பேஜ். ஸோ இதை நீங்கள் ஏன் வந்து விசிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்போதுமே கிளவுட் அப்படிங்கிறது டைனமிக்காக நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அஷூர் வந்து கிட்டத்தட்ட எல்லா டேட்டாபேஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரிலேட்டடான பிரைமரி ஃபீச்சர்ஸ், அதுக்கான டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் போர்ட்டலில் ரிவ்யூ பண்ணணும். முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ்க்கு அஷூர் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. பட் நான் ஏன் வந்து அஷூரோடைய மேனேஜ்டு சர்வீசஸ்க்கு வரணும், அங்கே எனக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இல்லை ஒரு கம்பெனி என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னுடைய டேட்டாபேஸ் ஒரு ஆன் ப்ரிமிசஸ் சர்வரில் இருக்குது, அதை நான் கிளவுடுக்கு கொண்டு வரணும்னா என்னுடைய ரைட் டெஸ்டினேஷன் என்ன. ஸோ என்னுடைய டேட்டாபேஸ் SQL சர்வர் அப்படின்னா நான் எந்த மாதிரியான டேட்டாபேஸ் சர்வீசஸை கிளவுட்ல சூஸ் பண்ணணும். SQL சர்வர், அதே மாதிரி அஷூர் SQL மேனேஜ்டு இன்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு டேட்டாபேஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க பார்க்கணும் என்னன்னா எந்த மாதிரியான பிரைமரி ஃபீச்சர்ஸ், அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இங்க அஷூர் SQL மேனேஜ்டு இன்ஸ்டன்ஸ்ல ஃபுல்லி மேனேஜ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ரைட். அடுத்தது Oracle டேட்டாபேஸ் இருந்தா Oracle on அஷூர் டேட்டாபேஸ் ஃபார் Postgres ஆர் அஷூர் SQL டேட்டாபேஸ். இந்த மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மூணு ஆப்ஷன்லயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா வேரியேஷன்ஸ் இருக்கு. MongoDB. ஸோ MongoDBல பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன். நீங்க வந்து MongoDB டைரக்டா Cosmos DBக்கு மாத்தலாம், அல்லது
அல்லது MongoDB Atlas on Azure சொல்லிட்டு இருக்கு, அதுல மாத்தலாம். Postgres, MySQL, MariaDB எல்லாத்துக்கும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆன் பிரமிசஸ்ல MySQL வச்சிருக்கீங்கன்னா அதை Azure Database for MySQL அப்படிங்கிற சர்வீசஸ்க்கு நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரேட் பண்றதுக்கான சொல்யூஷன், மைக்ரேட் எப்படி பண்ணணும், அதோட கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கும் டாக்குமெண்டேஷன்ல. ஸோ நீங்க ஒரே பண்ண வேணாம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு என்ன வந்து பிரச்சனை இருக்கும்னா, நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஏற்கனவே வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு, கிரிட்டிக்கலா இருக்கு, அதை வந்து நான் ஒரு கிளவுடுக்கு மாற்றும் போது எனக்கு நிறைய சேலஞ்சிங் இருக்குன்னா இனிஷியலா மேபி நீங்க சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் லேட்டரா பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த மேனேஜ்டு டேட்டாபேஸ்ல இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த ஒரு வேர்டு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மேனேஜ்டு டேட்டாபேஸ், மேனேஜ்டு சர்வீசஸ் அப்படின்னா யூசர், அதாவது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். கிளவுட், அதாவது கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும்.